கடந்த ஆண்டு முதல் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை வழங்குவதை மத்திய அரசு நிறுத்திவிட்டதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். அதோடு ஜிஎஸ்டி போட்ட போது நமக்கு இழப்பீடாக வருடந்தோறும் 20,000 கோடி தருவார்கள். அதையும் கடந்த ஆண்டு நிறுத்திவிட்டார்கள். அப்ப 20,000 கோடியும் பணமும் தரவில்லை, கடனும் பெற நம்மால் முடியவில்லை. கடன் வாங்குவதற்கு ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள். எனவே கடன் வாங்கவும் முடியவில்லை. எப்படி ஆட்சி நடத்துவது? தினந்தோறும் மத்திய அரசு எவ்வளவு தூரம் இந்த அமைச்சர்களை மிரட்டுகிறது என்பது எங்களுக்கு தான் தெரியும். தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார்கள். 50,000 பேருக்கு நான் வேலை வாய்ப்பை TNPSC மூலமாக நிரப்பி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே கழக தோழர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம் வருகிற நேரம். இந்தியா கூட்டணியை உருவாக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர். அப்படி ஒரு மாற்று ஆட்சி நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய தலைமையிலே ஆட்சி வருமானால் நம்முடைய பங்கேற்கிற ஆட்சியாக அது இருக்கும். அப்படி பங்கேற்கிற ஆட்சியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.